என் பேர் ஹரிகிருஷ்ணன். கடை இப்போ ஒரு 1.5 வருஷம் போயிட்டு இருக்கு. இதுக்குமே நான் மாஸ்டர் தான். சமையல் இருந்ததுனால சரி நம்மளாம் ஓனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். நமக்கு சிக்கன் கடை சொந்தமாக இருக்குது. சிக்கன் நம்ம ஓன் சிக்கன்னால 50 ரூபாய்க்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். அதாவது கஸ்டமர் நிறையா வருவாங்க. ஒரு காலேஜ் பசங்கன்னா ஃபுல்லாக அங்கே வருவாங்க. எப்படியும் ஒரு 300 பிரியாணி போடும். அதனால் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். கம்மியாக ஓடிச்சுன்னா ப்ராஃபிட் இருக்காது. ஒரு 300-350 பிரியாணி டெய்லி போகும். ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் இருக்குது. சிக்கன் நம்ம சொந்த சிக்கனு அது மாஸ்டர் நம்மளே பண்ணுறதுனால அதாவது மாஸ்டருக்கு சம்பளம் கிடையாது. நம்ம அதுக்கு இது பண்ணுறதுனால அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சிக்கனும் இப்போ 10 வெளியே வாங்கினாவே நமக்கு வெளியே வாங்குறத விட 10-30 ரூபா கம்மியாக கிடைக்கும். நம்மளே சொந்தமாக வாங்கி வச்சுக்கிறோம். ஆமாம், பிரியாணி 65 எல்லாமே 65 பிரியாணி 50 ரூபா தான். சிக்கன் பிரியாணி 50 ரூபா தான். 65 50 கிராம் வைப்போம் பிரியாணியில். சீரக சம்பா ரைஸ் தான். சீரக சம்பா ரைஸ் 50 ரூபாய்க்கு பிரியாணி. திருப்தியாக சாப்பிடுவாங்க. 450 கிராம் இருக்கும் ஒரு பிரியாணி. திருப்தியாக சாப்பிடலாம். ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா ஆகலாம் கேட்டால் எக்ஸ்ட்ராவும் கொடுப்போம். 20 ரூபா எக்ஸ்ட்ரா. காலேஜ் பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, டெலிவரிலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் டெலிவரி நாங்கள் போய் கொடுப்போம். நாங்கள் போய் கொடுத்தா பிரியாணி 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். ஏன்னா பெட்ரோல் சார்ஜ் இருக்குல்லைங்க கொண்டு போகிறதுக்கு. காலேஜ்லேயே கொடுத்துருவோம். காலேஜ் பசங்க என்ன சொல்றாங்க? காலேஜ் தான் எல்லாருமே வருவாங்க. இல்லைன்னு சொல்லி தான் திரும்பி போவாங்க. யாரும் குறையெல்லாம் இருந்தது இல்லை. வருவாங்க, சாப்பிட்டு அவங்கள்ட்ட வந்துடுவாங்க. நீங்களே விசாரிச்சு கேட்டு பாருங்க. நல்லா